மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு, தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு பணி மேம்பாட்டிற்கான ஆணை என்பது, அதாவது ஆணை எண் 5 என்பது தமிழக அரசால் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதற்கான ஊதியம் கூட தற்போது வரை வழங்கப்படவில்லை என்று முன்வைத்து அவர்கள் இதுவரையில் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட போராட்டம் என்பதை நடத்தி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள பெத்தானியபுரம் பகுதியில் 29வது முறையாக அவர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த 29வது கட்ட போராட்டமானது அரசாணை எண் 5ஐ முழுமையாக அமுல்படுத்த வேண்டும், நியாயமான ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை, அதாவது அந்த கரிமேடு காவல்துறையினர் தற்போது அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் போராட்டம் என்பது வெடிக்க தொடங்கியிருக்கிறது. அதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் நீண்ட வரிசையில் போக்குவரத்து வாகனங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்து நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபு.